இன்றைக்கி நம்ம பரசுராமர் காமதேனு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது காமதேனு அப்படிங்கிறது தேவ பசு. அந்த காமதேனு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அது தேவலோகத்தில் இருக்கக்கூடியது. அது லட்சுமி கடாட்சம் பொருந்தியது காமதேனுவில் எல்லா விதமான தெய்வ சக்திகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது பார்க்கடலை கடைஞ்சப்ப கிடைச்ச அதிசய அதாவது திவ்யமான விஷயங்களில் அதிலேருந்து தான் காமதேனு கிடைச்சதா சொல்கிறாங்க. அதிலேருந்து நிறையா கிடச்சிது, அதில் காமதேனு கிடச்சதா சொல்கிறாங்க. அதனால் காமதேனு அப்படிங்கிறது எதை வேணாலும் பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடியது, அல்ல குறையாதது காமதேனு. அந்த காமதேனு பரசுராமரோட அப்பா ஜமத்கனி முனிவர், அம்மா ரேணுகாதேவி. அது நம்ம முன்னாடி ஒரு வீடியோவிலேயே பார்த்தோம். அதாவது ரிஷிகரோட மனைவி சத்தியவதி, ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும் பிறந்தவர் ஜமத்கனி முனிவர். அந்த ஜமத்கனி முனிவரோட மகன்களில் ஒரு மகன் தான் பரசுராமர். அந்த பரசுராமர் அந்த ஜமத்கனி முனிவர் அவங்க பரசுராமரோட அம்மா ரேணுகாதேவி. ஸோ அந்த யாகசாலையில் அவங்க ஒரு அடர்ந்த வனத்தில் இயற்கை சூழ்ந்த பகுதியில் அவங்க யாகம் சாலை அமைச்சு அந்த யாகசாலைகளில் சிஷ்யர்கள் இன்னும் நிறையா அந்த குரு பத்தினி அதுக்கப்புறம் சிஷ்யர்கள், இந்த மாதிரி நிறையா குரு பத்தினிகள்லேருந்து எல்லாரும் சேர்ந்து அங்கே பார்த்திங்கன்னா யாகம் உலக நன்மைக்காக யாகம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இடம் ஜமத்கனி முனிவர் இருக்கிற இடம். பரசுராமர் அங்கேருந்து அவர் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள கொஞ்சம் தூரமாக ரொம்ப தூரமாக அவர் காட்டுக்குள்ளே போய் தவம் இருக்கிறார் பரசுராமர். அந்த ஜமத்கனி முனிவர் இருக்கிற இடத்துல பரசுராமர் ஜமத்கனி முனிவர் எல்லாம் இருக்கிற அந்த பார்த்திங்கன்னா வேதசாலையில் வேதங்கள் ஒலிக்கிற அந்த இடத்துல காமதேனு ஒரு சாபத்தினால தான் தவம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, அது சாபமா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் தவம் இருக்கிறதுக்கு உகந்த இடம் பூமி தான். அதாவது தேவர்களே தவம் இருந்து ஏதாவது பார்த்திங்கன்னா உயர் சக்திகள்கிட்ட இருந்து கடவுள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு வரம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பூமியை தான் தேர்ந்தெடுத்தாகணும். ஏன்னா பூமிங்கிறது ஒரு அற்புதமான இடம் தவம் செய்யறதுக்கு. அதனால் காமதேனு பூமியில் தவம் இருந்து ஒரு வரம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தவம் இருக்கிறதுக்கு ஒரு சிறந்த அமைதியான இடத்த பூமியில் தொழும் போது அந்த ஜமத்கனி முனிவரோட பார்த்திங்கன்னா அந்த வேதசாலை தான், அந்த குடில்கள் இருக்கிற இடம், அந்த வனம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியானதாக இருக்குது. அதனால் அங்கே வராங்க காமதேனு. அங்கே அவங்க எது கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனாலும் கூட ஜமத்கனி முனிவர் அதாவது எந்த விதமான உணவுகள் யாருக்கு எவ்வளவு கேட்டாலும் காமதேனுவால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும். அதுதான் காமதேனு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அவர் தினம் பூஜைகளுக்கு தேவையான நிவேத்தியங்களோ இல்லை அங்கே இருக்கிற இன்னும் சிஷியர்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா குரு இவர் ஜமத்கனி அவங்க குரு பத்தினி இவங்க எல்லாருக்கும் தேவையான மொத்தத்தில் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தேவையான சாப்பாட்டை சாதாரண கண்ணுமிக்கிற நேரத்தில் அறுசுவை உணவாக அமிர்தம் மாதிரி இருக்கிற உணவுகளையே காமதேனுவால் கொடுக்க முடியும். ஆனாலும் ஜமத்கனி முனிவர் என்ன பண்ணுவார்னா அதெல்லாம் பண்ண மாட்டார். ஒரு சாதாரணமாக அங்கே இருக்கிற அதாவது வனத்தில் அவங்க பயிரிட்டோ அல்லது இருக்கிற அந்த காய்கறிகள் இதெல்லாம் வாங்கி கொண்டு சமைச்சு அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப இவர் ஒரு பக்கத்தில், அதாவது இந்த வனத்தை ஒட்டி இருக்கிற நாடு, அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தவர் ஒருத்தர், அவர் பேர் கார்த்தவீரிய அர்ச்சனன். அந்த கார்த்தவீரிய அர்ச்சனன் வேட்டைக்காக காட்டுக்குள்ளே வரான். அரசன் பார்த்திங்கன்னா அவனோட பரிவாரங்களோட வேட்டைக்கு காட்டுக்குள்ளே வரான். அந்த சமயத்தில் புலி வேட்டை அது இதுன்னு சொல்லி அந்த வேட்டைங்களில் கலந்துக்கிட்டு அவங்க ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே அவங்களே மறந்து வந்துடுறாங்க, ரொம்ப களைச்சி போயிடுறாங்க. இப்போ சாப்பாடு இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, இந்த பக்கம் ஏதோ ஆறோ அருவியோ ஓடுற மாதிரியும் தெரில, எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. 4 பக்கமும் ஆளுங்க வீரர்கள் போயிருக்கிறாங்க, ஏதாவது இருக்குமான்னு சொல்லி தெரிஞ்சிட்டு வர்றதுக்காக போயிருக்கிறாங்க. இப்போ எங்கேயோ போயும் கிடைக்காமனால ஒரு ரொம்ப தூரம் போன பின்னாடி ஒரு அடர்ந்த வனத்தில் அந்த ஒரு குடில்கள்லாம் இருக்குது.
வேதியர்கள் வேதம் சொல்கிற குடில்கள்லாம் இருக்குது. அங்கே ஜமத்கனி முனிவர் இருக்கிற இடம் அது, அவரோட பாடசாலை. ஸோ அதனால் அங்கே வந்து அவங்களோட சிஷ்யர்களும் இருக்கிறாங்க. அங்கே வேணால் நாம் கேட்கலாம். பட் அங்கே எத்தனை பேருக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரில. இருந்தாலும் நாம் அரசனுக்கு மட்டுமாவது வந்து நாம் கேட்போம் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி அரசர் வந்து அங்கே வேட்டைக்கு வந்தோம், அவர் களைச்சி போயிருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது சாப்பிட வேணும், கொடுக்க முடியுமா? மாதிரி எல்லோரும் கலப்பாக தான் இருக்கிறோம், இருந்தாலும் அரசனுக்கு மட்டுமாவது கொடுங்க அப்படிங்க. அவர் ஜமதக்கினி முனிவர் என்னங்கிறாருன்னா, எல்லாரையுமே வர சொல்லுங்க, எல்லாருக்கும் உணவு கொடுக்குறோம், நாங்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. ஒரு காமதேனுவே வந்து உத்தரவு கொடுக்கறதுனால எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னு வர சொல்கிறாங்க. எல்லாரும் கூட்டமாக வராங்க, நிறையா படை வீரர்கள், தளபதிங்க, அதுக்கப்புறம் அரசன் எல்லாம் வராங்க. எல்லாருக்கும் தங்கறதுக்கு அதுக்கு உண்டான இடம், குதிரைகளுக்கு தேவையான புல் கொள்ளு இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா உபசரிக்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் தேவையான சாப்பாடும் வந்துடுது. நல்ல பானகம், அதுக்கப்புறம் நல்ல உணவு, அமிர்த மாதிரி இருக்கிற உணவு, அத்தனை பேரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த கார்த்திவெறிய அர்ச்சனனுக்கு ஒரு எண்ணம் தோணுது, இவரால் மட்டும் எப்படி இப்படி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு காமதேனு தான் காரணம். காமதேனு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தேவலோக பசு, அது வந்து கேட்டதை கொடுக்கும், அதனால தான் முழு சுவையாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கார்த்திவெறிய அர்ச்சனனுக்கு ஒரு எண்ணம் வந்துடுது. அதாவது என்னென்னா, நாம் அரசன் இந்த நாட்டை ஆள்றவன் அப்படின்னு தான் பேர். ஆனாலும் கூட இந்த முனிவர் வந்து பார்த்திங்கன்னா ஜமத்கினியோட ஆசிரமத்துக்கு நாம் வந்தோம்னாலும் அந்த ஆசிரமத்தில் நாம் வந்து அவர் காலடியில் நாம் தான் உளுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியிருக்குது. ஒருவேளை இந்த ஜமத்கினி முனிவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் நாம் குடும்பத்தோடு வந்து நாம் தான் அவர் காலில் உளுந்து ஆசீர்வாதம் வேண்டியதாக இருக்குது. அவர் என்ன நம்மளை விட உயர்வு, நாம் என்ன தாழ்வு? அரசனாக இருந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஒரே ஒரு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் நாம் வந்து அவரோட இடத்துக்கு வந்தாலும் நாம் தான் அவர் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குகிறோம், அவர் நம்ம இடத்துக்கு வந்தாலும் நாம் தான் அவர் காலில் விழுவுறோம்? இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதுக்கு காரணம் இந்த காமதேனு தான். அந்த மாதிரி அவர் முட்டாள்தனமாக யோசிக்கிறார். ஏன்னா அவர் முனிவர், முற்றும் துறந்தவர். அது அவர் வந்து பார்த்திங்கன்னா சரணாகதியும் ஜீவகாரணியமும் இருக்கிறவர், எல்லாத்துலேயும் பிரம்மத்தை பார்க்குறவர். அதனால தான் அந்த கருணையினால் அந்த அவர் சுற்றி இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏகாந்தமான ஒரு தர்மம், சத்தியம், நியாயம், எல்லா உயிரிலும் அன்பு செலுத்துறது, சரணாகதி இதோடு இருக்கிறதுனால, வேத மந்திரங்கள் உச்சரிக்கிறதுனால, கடவுள் கூடவே கடவுளோட வந்து பார்த்திங்கன்னா அனுகிரகம் அவருக்கு இருக்கிறதுனால தான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறவங்க அவரோட அனுகிரகத்தில் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது அவருக்கு புரியல. இவர் வந்து என்ன நினச்சிட்டாரு, காமதேனு தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். அதனால் அந்த சமயத்தில் இந்த மாதிரி விருந்து சாப்பிட்டு இவங்க இருக்கிற சமயத்தில் பரசுராமர் வந்து இன்னும் அடர்ந்த வனத்துக்குள்ளே போய் அவர் தவம் இருக்கிறார். அப்போ தான் இவங்க இங்கே வந்திருக்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, காமதேனு, நான் அரசன், எனக்கு தான் வேணும் அரண்மனைக்கு, அதனால் காமதேனுவை நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்னிடம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. காமதேனுவை நாங்கள் கூட்டிகிட்டு வரல, காமதேனுவே தேர்ந்தெடுத்து தவம் இருக்கிறதுக்காக பூமியில் எங்கள் இடத்த தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. அதனால் காமதேனு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இங்கே இருக்கிறாங்களே தவிர நாங்கள் உங்களுக்காக மட்டும்தான் அவங்கள பயன்படுத்தணுமே தவிர நாங்கள் வந்து எங்களோட தினசரி உணவுக்கோ மற்ற வேலைங்களுக்கோ நாங்கள் பயன்படுத்திக்கல அப்படிங்க கிடையாது. நீங்கள் வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி காமதேனு வச்சுக்கிட்டு அறுசுவை உணவு அமிர்த மாதிரி இருக்கிற ஒரு தேவாமிர்த மாதிரி தேவலோகத்து காமதேனு வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்கறதுனால தான் உங்ககிட்ட எல்லாரும் அடிபணிகிறாங்க அப்படிங்கிறாரு. அவரும் எத்தனையோ விதமாக எடுத்து சொல்கிறாரு. அது காரணம் இல்லை எல்லாரும் அடிபணியறதுக்கு, ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். இருந்தாலும் அவர் கேட்கல. இந்த கார்த்திவெறிய அர்ச்சனன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, காமதேனுவை போய் வலுக்கட்டாயமாக இவரையும் மீறி போய் இழுத்து கூட்டிகிட்டு போகிறார். காமதேனு சோகமாக வேறு வழி இல்லாமல் அது சோகத்தோடு கிளம்பி போகுது. அதை இழுத்துட்டு போயிடுறாரு. உடனே ஜமத்கினி முனிவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி காமதேனுவங்கிறது அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு, நீ போய் பரசுராமரை கூட்டிகிட்டு வாங்க, அவர்கிட்ட தகவல் சொல்லி நம்மளோட ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார்.
அந்த அடர்ந்த வனம் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு பரசுராமர்கிட்ட போய் இந்த மாதிரி நடந்துருச்சு, கார்த்தவீரிய அர்ஜுனன்கிற அரசன் வந்து பார்த்திங்கன்னா காமதேனுவை கூட்டிகிட்டு போயிட்டார், இழுத்துட்டு போயிட்டார், தடுத்துமே அவர் கேட்கல அப்படிங்கிறத சொன்ன உடனே பரசுராமருக்கு பயங்கரமான கோபம் வருது. ஏன்னா அவர் அந்தன குலத்தில் பிறந்த சத்திரியன். அப்படி தானே அவரோட தாத்தா ரிஷியர் வந்து பூஜை செஞ்சு 2 கலசத்தில் கலசத்தை மாற்றி கொடுத்ததுனால தானே வந்து பார்த்திங்கன்னா விஸ்வாமித்திரர் வந்து அரண்மனையிலையும் இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பிறக்கிறாரு. அரசனாக பிறந்து முனிவரானவர் ஒருத்தர், இவர் முனிவராக பிறந்து சத்திரியனானவர் இவர். அதனால் இவர் சத்திரியன். போய் கேட்ட உடனே அதனால் கூட்டு வர சொன்னார். ஜமத்கனி முனிவர்னு கூப்பிட்றாரு, அப்பா கூப்பிட்றாரு, வானுக்கு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன், கூட்டிகிட்டு போனவன் அவன் தானே காமதேனுவை, அவனை போய் வந்து பார்த்திங்கன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிறத விட்டுட்டு அவனை அழித்து சர்வநாசமாக்குவேன், அவன் நாடே இருக்காது அப்படின்னு சொல்லி கோவத்தோட ஒத்த பிராமணனா தன்னோட பரசுவை எடுத்துக்கிட்டு வில்லேந்தி ஒரு ஆளா ஒரு அரசாங்கத்தவே எதுக்குறாரு. இவரோட கோபமும் அந்த வேகமும், ஏன்னா இவர் விஷ்ணுவோட அம்சமாச்சே, அவரோட வந்து பார்த்திங்கன்னா அவதாரமாச்சே, தாங்க முடியல. எல்லாத்தையும் அழிச்சிடுறார். அழிச்சிட்டு காமதேனுவை கூட்டிகிட்டு தான் வர்றார். அப்போ தான் ஜமத்கனி முனிவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் கூப்பிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் ஜமத்கனி முனிவர் சொல்கிறார், அதாவது உனக்கு வந்து ஒரு அமைதி இல்லை, நிதானம் இல்லை, முன்கோபம் இருக்குது. நான் உனக்கு குருவாக இருந்து என்ன கற்றுக் கொடுத்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல. எதுக்காக இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுற, எதுக்கு இந்த வேகம், எதுக்கு நிதானம் இல்லாத தனம்? நிதானம் இல்லாத செய்கிற எந்த வேலையுமே வந்து வெற்றி அடையாது. அது அதர்மத்தில் தான் கொண்டு போய் விடும். ஒன்றால் மட்டும்தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசனை ஜெயிச்சு அந்த காமதேனுவை கொண்டு வர முடியுமா? அதை நினச்சிருந்தா காமதேனுவே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருப்பாங்களே. ஏன்னா காமதேனுவுக்கு சாப்பிட்றதுக்கு உணவுகளை மட்டுமே தான் உற்பத்தி பண்ணணும்னு கிடையாது. கண்ணை மூடி முழிக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான வீரர்களை உருவாக்குற சக்தியும் காமதேனுக்கு உண்டு. காமதேனுவே ஏதோ ஒரு காரண காரியத்துக்காக அவங்க அமைதியாக அவங்க கூட்டிகிட்டு போகும்போது விருப்பம் இல்லைனாலும் கூட போகிறப்ப நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நிதானம் இல்லாமல் அவங்ககிட்ட சண்டைக்கு போகிற? எனக்கு தெரியாதா? நான் கற்றுக் கொடுத்த வித்தை தானே உனக்கு. நான் வந்து தடுத்திருக்க மாட்டேனா, எல்லாத்தையும் அடிச்சிருக்க மாட்டேனா? என்னை தாண்டி காமதேனுவை கொண்டு போயிருக்க முடியுமா? அதனால் உனக்கு நிதானம் இல்லை. நிதானம் இல்லாதவங்கிட்ட எந்த விதமான சாத்வீக குணமும் இருக்காது. நீ தவ வாழ்க்கையும் இருக்க முடியாது, நீ பிரமத்தை அடைய முடியாது. அதனால் நீ என்ன பண்ணு, நான் உனக்கு இது வரைக்கும் குருவாக இருந்து கற்றுக் கொடுத்ததெல்லாம் போதும். நீ வந்து இந்த வடதேசம் நோக்கி போய்கிட்டே இரு. எல்லா ஊர்கள்லையும் கிடைக்கிறத சாப்பிடு. எந்த இடத்துல உக்காந்து உன்னால் வந்து மந்திர ஜபம் பண்ண முடியுமோ பண்ணு. எந்த இடத்துல குருவை தேடு. நான் உனக்கு குரு இல்லை, நான் கற்றுக் கொடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா நீ முழுசும் கற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நிதானம் இல்லாமல் நீ செய்ய மாட்டேன். இந்த மாதிரி உனக்கு கோபம் வராது. கோபம் அழிவுக்கு சத்துரு. அதனால் நான் உனக்கு குருவாக இருந்து கற்றுக் கொடுத்தது ஒன்றும் இல்லை. நீ புதுசாக குருவை தேடு. குருவை தேடி போ. இமயமலை வரைக்கும் போ. எங்கே உனக்கு யாரை பார்த்தா குருன்னு தோணுதோ அவரு குருவாக ஏற்றுக்கிட்டு அவர்கிட்ட கற்றுக்கா. எந்த இடம் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அதிர்வுகள் இருக்கிற இடமா இருக்குதோ அந்த இடத்துல உட்காந்து மந்திர ஜபம் பண்ணு. கிளம்பு, ஆசிரமத்தில் இனிமேல் இருக்காத அப்படின்னு சொல்லி பரசுராமரை ஆசிரமத்தை விட்டு அனுப்பிடுறார். இவரும் பல ஊருங்க பல தேசம் எல்லாத்தையும் கடந்து கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு குருவை தேடிக்கிட்டே போகிறார். குரு கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே குரு கிடைக்கல. அப்போ நமக்கு குருவே கிடைக்க மாட்டாங்களாட்டங்குது, நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு போகிறாரு. பல இடங்களில் அலைஞ்சி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இமயமலை அடிவாரம் வரப்ப ஒரு வந்து கிழிஞ்ச ஆடையோட பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோற்றமே எளிமையான தோற்றம் இருக்கிற ஒரு ஏழ்மையான தோற்றத்தோடு இருக்கிற ஒருத்தர், சுற்றி ஒரு 4 நாய்ங்க இருக்குது.
இவருக்கு அவரை பார்த்த உடனே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் வருது. அவர்கிட்ட போய் என்னை சிஷியனா ஏற்றுக்க சொல்லி நம்ம கேட்போமா அப்படின்னு சொல்லி போய் அவரோட பாதம் பணிஞ்சு அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிஷியனா ஏற்றுக்கணும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அவரும் இவரை ஏற்றுக்கிறார். அவர் யார், என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.